வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறதுல பல விஷயங்களாக கேள்விப்பட்டிருப்போம். அதில் எளிமையாக தீர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே வாஸ்து குறைபாடை உண்டாக்கும். அதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, இந்த பூட்டு பயன்படுத்தாத பூட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இந்த கதவில் பூட்டு எதுக்குமே பயன்படாமல் தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சாவி கூட இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த பூட்டும் கதவில் தொங்கிக்கிட்டே இருக்கும். இதோட சாவியும் இருக்காது. இது எந்த வகையிலையுமே பல நேரங்களில் நம்ம பயன்படுத்தாமல் தான் வச்சுருப்போம். இப்போ இது எப்படி ஒரு நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இந்த கதவு அப்படிங்கும்போது அந்த கேது, பூட்டுங்கிறது சனி. இப்போ இந்த பயன்படுத்தாத பூட்டப்பட்ட பூட்டுகள் இருக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து தடை தாமதங்கள் பிரச்சனைகள் தீராத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இது வாஸ்து குறைபாடாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பயன்படுத்தாத பொருள்கள் அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு வீட்டில் தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகள் கழிவுகள் எல்லாமே அந்த வீட்டோட நேர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியது, சிதைக்கக்கூடியது. அந்த வகையில் தொடர்ந்து ஒரு காரியத்தில் பிரச்சனை, தடை தாமதம், இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை, தொடர்ந்து மனநிலை நமக்கு குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அப்படி பயன்படுத்தப்படாத பூட்டுகள் பூட்டப்பட்டு வீட்டில் இருந்ததுன்னா நம்ம முதல்ல அதை எடுத்துடணும். எடுத்துட்டு பாருங்கள், உங்களோட அந்த நிலைமையானது படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். இதில் பார்த்திங்கன்னா பூட்டை எப்போவுமே பூட்டி இருக்கிறத விட அதை திறந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இந்த பரிகாரம், பூட்டு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பூட்டுறது தான் பரிகாரமாக அமையுது. அப்போது அதை நம்ம தவிர்க்கிறது, வீட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த பயன்படுத்தப்படாத பூட்டை நீங்கள் நீக்குவது ஒரு நல்ல சிறந்த பரிகாரமாக அமையும்.